கூட்டாஞ்சோறு எல்லா காய்கறியும் போட்டு ஒரே சோறா துவரம்பருப்பும் அரிசியும் போட்டு காய்கறி எல்லா காய்கறியும் போட்டு சமையல் பண்ண போகிறோம். அதுக்கு தேங்காய், இந்த வெள்ளைப்பூடு அரிசி, கொஞ்சம் சீரகம் போட்டு பரபரன்னு திரித்து எடுத்து வச்சுருக்கோம். பல்ஸ் மோடில் போட்டு சுற்றி பரபரன்னு எடுத்து வச்சுக்கணும். எல்லாம் போட்டு ஒரே கூட்டாஞ்சோறாக பொங்க போகிறேன். அதுக்கு காய்கறிலாம் வெட்டி கழுவி வச்சுருக்கேன். இப்போ பருப்பு வந்து துவரம் பருப்பு, இது அரிசி வந்து பொடி அரிசி, கர்நாடகா பொன்னி அரிசி, அது குழஞ்சிரும். அதனால் பருப்பை முதலே ஒரு 3 விசில் அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன் குக்கரில் போட்டு. இப்போ அந்த அரிசியும் பருப்பையும் சேர்த்துக்கேன். இந்த அரிசி ஒரு கொதி கொதிக்கட்டும். கொதித்தோடனே பருப்பு சேர்த்துக்கணும். ஏன்னா பருப்பு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே வெந்துட்டு, அதனால் ஒரு கொதித்த பிறகு போடணும். அரிசி கொஞ்சம் கொதிக்கட்டும். சாதம் அரிசி போட்டோம்னா இப்போ ரொம்ப நேரம் ஆகலை. அரிசி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் தான் ஆகுது. அரிசி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ பருப்பு அதில் சேர்த்துக்கலாம். காப்பிடி அரிசியும் ஒரு 150 பருப்பும் சேர்த்துக்கணும். துவரம் பருப்பு, மஞ்சள் பொடி, காயம்லாம் பருப்பில் போட்டாச்சு. இது வந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதித்த பிறகு காய்கறியை சேர்க்கணும். ரொம்ப மூட வேண்டாம், லேசாக தான் மூடணும். பருப்பு பொங்கி சிந்திடும். இதில் வந்து நான் கத்திரிக்காய், வாழைக்காய், அவரைக்காய், ஒரு துண்டு சேனக்கிழங்கு, முருங்கைக்காய் எல்லாம் வெட்டி போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ சோறு வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சுட்டு அரிசி இதோட இப்போ நம்ம காய் சேர்த்துக்கலாம். ஏன்னா பொடி அரிசி சீக்கிரம் குழஞ்சிடும். இந்த காய்கறியை அதோடு சேர்த்துக்கலாம். இதோட கேரட்டும் உருளைக்கிழங்கும் இருந்தால் சேர்த்துக்கலாம். இருந்தால் நல்லாயிருக்கும். அது நான் இன்றைக்கி வாங்கலை. அதனால் இருக்க காய்கறி, என்ன காய்கறி நம்மகிட்ட இருக்கோ அதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி பழமும் நறுக்கி வச்சுருக்கேன். இந்த ஒரு 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் வெங்காயம், சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அதெல்லாம் சேர்த்துக்கலாம். மாங்காயை கொஞ்சம் நேரம் கழித்து சேர்த்துக்கலாம். சாதம் நல்லா வெந்ததுக்கப்புறம் கடைசி நேரத்தில் தேங்காய் போடுறதுக்கு கொஞ்சம் முன்ன ஊட்டி சேர்த்துக்கணும். மாங்காயை மற்ற காய்கறிலாம் போட்டு நம்ம வேக விட்டுறணும். இப்போ மசாலா போடணும். வத்தல் பொடி சேர்த்துக்கலாம். வத்தல் பொடி நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு முன்னாடி வத்தல் பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். இந்த வாரம் உப்பு போடணும். இப்போ சாதத்துக்கும் காய்கறிக்கும் தேவையான உப்பை சேர்த்துக்கணும். காய் கொஞ்சம் கொதித்த பிறகு புளி சேர்க்கணும். கொஞ்சம் கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் காய் வேகட்டும், கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் முட்டையெல்லாம் சேர்க்கணும். சோறு நல்லா கொதிச்சுக்கிட்டு இப்போ காய்கறிலாம் இன்னும் வேகணும். வெந்துக்கிட்டு சாதமும் கொஞ்சம் வேகணும். இந்த நேரத்தில் புளியை சேர்த்துக்கணும். சாதத்துக்கு தேவை வச்சு சேர்க்கணும். சாதத்துக்கு நமக்கு எவ்வளோ புளிப்பு தேவையோ காரத்துக்கு தகுந்த புளிப்பு சேர்த்துக்கணும். ஏன்னா மாங்காய் கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கேன். மாங்காய் கொஞ்சம் தான் வெட்டி வச்சுருக்கேன். காய்கறிக்கு தகுந்தபடி புளியை கரைச்சி, நான் ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சி வச்சுருந்தேன். அதை சேர்த்து இப்போ புளி கரைச்சி ஊற்றி இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுது. இப்போ வந்து நம்ம மாங்காயை சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய், வெள்ளைப்பூடு, சீரகமும் பல்ஸ் மோடில் பரபரன்னு திரித்து வச்சுருக்கேன். அதை தட்டிக்கலாம். உப்புலாம் காணுமான்னு பார்த்து நீங்கள் போட்டுக்கலாம்.
உப்பு காரம் புளிப்புலாம் நமக்கு தேவையானதை பார்த்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு காணாட்டா உப்பு நம்ம சேர்த்துக்கணும். ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் தண்ணியுமாக இருக்குது இந்த நேரத்தில், இல்லைன்னா இறுகிடும், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இறுகிடும். அதனால் இப்போமே பார்த்து சேர்த்துக்கணும். சேர்த்து கிண்டி விட்டுருணும். தேங்காய் திருவியும் போடலாம். நான் திருவலை என்னால் திருவ முடியல, அதனால் பரபரன்னு எல்லாம் வச்சு அரைச்சி போடுறேன். தேங்காய் திருவி போட்டால் வெள்ளைப்பூடும் சீரகத்தையும் நசுக்கி போடணும். நான் அது முடியாததுனால எல்லாம் ஒன்றா போட்டு பரபரன்னு பிரித்து போட்டுருக்கேன். இது நல்லாயிருக்கும், சுவையாக இருக்கும். நல்ல வேகட்டும். தேங்காய்லாம் நல்லா தேங்காய் போட்டு நல்லா கொதிச்சுக்கிட்டு கொதித்து கொஞ்சம் இன்னும் ஒரு 2 நிமிஷம் வேகணும். தாளிசம் பண்ணிக்கணும். தாளிசம் பண்ணி முட்டையில் காமிக்கணும். அப்புறம் சாதத்துக்கு தாளிசம் பண்ணிக்கலாம். கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா வெடிச்சு விட்டுட்டு இப்போ வெங்காயமும் கருவேப்பிலையும் ஏற்கனவே பருப்பில் காயம் மஞ்சப்பொடிலாம் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் தாளிசத்தில் கொஞ்சம் காயப்பொடி மட்டும் சேர்த்தா கொஞ்சம் வாசமாக இருக்கும் தாளிசம். சாதம் நல்ல பக்குவமாக நல்லா வந்துருக்கு. தாளிசம் ரெடி ஆகிட்டு தாளிசத்தை காயப்பட்டு தாளிசத்தை சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த காந்தலில் கிடக்கட்டும். கொஞ்சம் தீயை ஒரு அரை தீக்கும் கொஞ்சம் கம்மியாகவே, ரொம்ப சிம்மில் இல்லாமல் ஓரளவுக்கு வச்சு கொஞ்ச நேரம் அந்த நீர் கொஞ்சம் சுடுற வரைக்கும் வச்சு கிண்டி விட்டு இறக்கி ஒரு 2 நிமிஷம் கிடக்கும். சாதம் ரெடி ஆகிட்டு நல்ல சாதம் நல்லா தண்ணியெலாம் நல்லா இறுகிட்டு இது சாப்பிட்றதுக்குள்ளே நம்ம இறக்கி வச்சு ஆற வச்சு நம்ம சாப்பிட்றதுக்குள்ளே நல்லா இறுகிடும். ரொம்ப இறுகினாலும் அவ்வளோ இது இருக்காது. சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். இதோட உங்களுக்கு இருகலாம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் காந்தலில் போட்டு இருகலாம் தூங்கலாம். இதே நல்லா வந்துடும். ஆறுனா நல்லா இறுகிடும். சாதம் நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக ரெடி ஆகிட்டு இப்போ இறக்கி வச்சிடலாம். கூட்டாஞ்சோறுக்கு தொட்டுக்கிட இப்போ 4 வத்தல் போட்டுக்கலாம். வத்தல் ரொம்ப கருக வேண்டாம், கொஞ்சம் சூடு ஏறினோம்னா எடுத்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். வத்தல் வந்து கமருது, அதனால் உப்பு சேர்த்து அந்த உப்பு துவையலுக்கு சேர்த்து அரைச்சிடுவோம். 10 கிராம் எள்ளு சேர்த்துருக்கோம். கருப்பு எள்ளு இது. சூடேறி சடசடன்னு லேசாக பொரிஞ்சு வரையிலேயே நம்ம ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். தட்டி வச்சுக்கலாம். சூடு எல்லாம் ஒரு போல சூடு ஏறுற மாதிரி நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும்.
பொரிய ஆரம்பிக்கணும். அந்த நேரத்தில் டக்குன்னு எடுத்துடணும். எள்ளு துவையல் உடம்புக்கு நல்லது, ரொம்ப நல்லது. இரும்பு சத்து இல்லை. எள்ளு பொரிய ஆரம்பிச்சிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம். ரொம்ப பொரிய விட்டால் கருகிடும். இந்த ஸ்டேஜ் போகும். கொஞ்சம் தேங்காயை நறுக்கி வச்சுருக்கேன். இதை நான் கொஞ்சம் வறுத்து அதோடு சேர்த்து அரைக்கிறேன். தேங்காய் இல்லாமலும் துவையல் அரைக்கலாம், நல்லாயிருக்கும். தேங்காய் போட்டு அரைச்சாலும் நல்லாயிருக்கும். பூண்டு சேர்த்துக்கணும். வெள்ளைப்பூடு ஒரு 4-5 வெள்ளைப்பூடு அரிசியும் சேர்த்து இதோட வறுத்து அரைச்சேன். கொஞ்சம் புளி சேர்த்துக்கணும். தேங்காய் நல்ல வாசனை வந்துட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வறுத்த தேங்காயும் வெள்ளைப்பூடு வெள்ளையும் போட்டு மிளகாய் வத்தலையும் போட்டு இந்த புளி வறுத்தது எல்லாம் போட்டு பிரிச்சுக்கிடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சம் சுற்றி பிரித்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் எள்ளை போட்டு அரைக்கணும். துவையலுக்கு கருவேப்பிலையும் போட்டு தேங்காயோடு போட்டு ஒரு சுற்றிக்கலாம். இப்போ இந்த எள்ளை இதோடு சேர்த்துக்கணும். ஏற்கனவே அதில் வறுத்துருந்தோம் மிளகாய் வத்தலுக்கு, அந்த உப்பையும் சேர்த்து இதில் போட்டு கரெக்டாக வரும் துவையலுக்கு. ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும். தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும். எள்ளு துவையல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. துவையல் ரெடி ஆகிட்டு இப்போ வலிச்சு கிண்ணத்தில் வச்சுருக்கேன்.